சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல பாபா வந்திருக்கின்றார். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் அமைதி இருக்கிறது. அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர்தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாடகத்தின் முதல் இடைக்கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாயையிடம் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. அமைதியில்லாத காரணத்தினால் தான் நாடகத்தின்படி பாபா வருகின்றார். துக்கத்தின் மலை விழப்போகிறது. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் ஏதாவதொரு துக்கம் கண்டிப்பாக ஏற்படுகிறது. என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். உங்களுடைய இருப்பிடமும் அங்கே இருக்கிறது எனும்போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள். பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பதற்காக இப்போது வந்துள்ளார். மற்றபடி பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தியை அளிக்க வந்துள்ளார். காலம் கடந்து வருபவர்களின் நடிப்பே கொஞ்சமாகத்தான் இருக்கும். ஒருவர் எப்போதுமே சதோபிரதானமாக இருப்பது என்பது நடப்பதே இல்லை. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகின்றது. ஆத்மா சதோபிரதானமாக தூய்மையாக இருந்தது, பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்துவிட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாவதற்காக பாபா யுக்திகளையும் கூறுகின்றார். இது யோக அக்னியாகும். இதன் மூலம்தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும். பாபா கூறுகின்றார், எதையெல்லாம் கற்றீர்களோ அவையனைத்தையும் மறந்துவிடுங்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே என்னுடையவர்களாக ஆகுங்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அசுர குணங்களை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்கத்தான் வேண்டும். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜயோகிகளாவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கும் இப்படி படிப்பினை கொடுக்க வேண்டும். உங்களுடைய நடத்தையை பார்த்து அப்படி பிறர் பின்பற்ற வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. சாகாரத்தில் ஸ்தூல சரித்திரத்தில் ஆத்மா நான் புருவ மத்தியில் எனது ஆசனத்தில் அமைதி தேவதையாக அமர்ந்திருக்கின்றேன். மன்மனாபவ மகாமந்திர பிரபாவத்தில் மனம்புத்தியால் தந்தை சிவபாபா உங்களது நினைவில் உங்களுடன் இணைந்து இருக்கிறேன். உலக சேவாதாரி குழந்தை எனும் வரதானம் தங்களிடமிருந்து கிடைக்கப் பெற்றது. சம்பூர்ணமாக வரத்தை ஸ்வீகாரம் செய்து உள்ளுணர்வுக்குள் நிச்சயப்படுத்திக் கொண்டேன். தங்களது ஒளிக்கிரணங்கள் ஆத்மா என்னுள் முழுவதுமாக வியாபித்தே இருப்பதால் வரத்தை புத்தியில் நிலைக்கச் செய்து வந்திருக்கின்றேன். சர்வ சக்திவான் தங்களது ஒளிக்கிரணங்களும் எனக்குள் மாற்றங்களைத் தீவிரமாக உருவாக்கி என்னுள் தூய்மையின் பிரபாவம் அதிகரிக்கிறது. தூய்மை என்னுள் ஒங்கி வருவதால் எனது விகர்மங்களும் பாவக் கணக்கு வழக்குகளும் என்னை விட்டு அகன்று கொண்டே இருக்கிறது. என்னுள் ஒளியின் ஜொலிப்பு மிகுந்து கொண்டு வருவதால் புத்துணர்ச்சியும் மிகுந்து அனுபவமாகிறது. முதல் இடை கடை ரகசிய ஞானத்தைத் தந்து உயர்ந்த ஸ்ரீமத் எனக்கு தந்தை நீங்க தந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கென நிச்சயிக்கப்பட்ட குடும்பத்தின் பரிவாரத்தில் இருந்து கொண்டு அன்புடன் பழகிக் கொண்டு
நாடகத்தின் பாகத்தை நடிக்கின்றேன். தெய்வீக குணங்களை அடையாளம் கண்டு நடைமுறைப்படுத்தும் முயற்சியில் முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறேன். ஸ்தூலமான காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உலக மாற்றத்திற்காக ஆத்மா நான் பொறுப்பாளி என்கிற நினைவு எனது சுயமாற்றத்தின் வழிகளைக் கண்டறிந்து தூய்மையான நிர்ணய சக்திகளின் பிரயோகத்தில் வெற்றி கிடைப்பதும் அனுபவமாய் செய்விக்கிறது. உள்முகப் பயிற்சி என்னிடத்தில் சகஜமாகவும் இயல்பாகவும் நிரந்தரமாகவும் தென்படுகிறது. முன்னேற்றத்தில் வளம் சேர்க்கிறது. அனைவரிடத்திலும் நற்குணங்களைக் காணவும் என்னுள் கிரகித்துக் கொள்ளவும் என்னால் முடிகிறது. எண்ணம், சொல், செயல்கள் அனைத்தும் தந்தை உங்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் தூய்மையும் அன்பும் பிரதிபலிப்பதை உணர்கிறேன். பரமாத்ம சத்திய ஞானமானது உயர்ந்த வழியை என்னிடம் சேர்த்து பயணிப்பதை இலகுவாக்குகிறது. தந்தையின் நினைவும் துணையும் திடத்தன்மையையும் அகண்ட ஈடுபாட்டையும் உள்ளுணர்வுக்குள் வளர்த்துக் கொண்டே இருக்கிறது. மணிமாலையில் எனது ஸ்தானம் நிச்சயிக்கப்பட்டது. தாயும் தந்தையுமான சிவபாபா தனது அன்பு மடியிலேயே வைத்துக் கொண்டுள்ளார்கள். தந்தையின் முழு அன்பிற்கும் தகுதி பெற்று திருப்திமணியாக மாலையில் சங்கமமாகி உள்ளேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.